விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முக்கியமான போட்டி பிரேமதாச மைதானத்திலே இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்டத்திலே ஜிம்பாப்வே அணி இலங்கையை தோற்கடித்திருக்கிறது. இதுதான் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். இலங்கை மண்ணிலே வைத்து இலங்கையை ஜிம்பாப்வே தோற்கடித்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லலாம். 6 விக்கெட்டுகளால் ஜிம்பாப்வே இலங்கையை தோற்கடித்திருக்கிறது. இப்போது இந்த குழுவிலே டாப்பராக ஜிம்பாப்வே வந்திருக்கிறது. சூப்பர் 8க்கு ஏற்கனவே ஜிம்பாப்வே தகுதி பெற்றிருந்தது என்பதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இருக்கத்தான் ஜிம்பாப்வே டேபிள் டாப்பராக இந்த போட்டிகளிலே இப்போது சூப்பர் 8க்கு தேர்வாகி இருக்கிறார்கள். கடந்த இந்தியா சாம்பியனான 2024 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் போது ஜிம்பாப்வே அந்த உலகக்கிண்ண தொடருக்கு தகுதி பெற்றிருக்கவில்லை என்பது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இவர்கள் மிகச் சிறந்த வகையிலே இந்த சூப்பர் 8ஐ சென்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சூப்பர் 8 இருந்து எந்த அணிகள் அரையிறுதி ஆட்டத்துக்கு தேர்வாக போகின்றது என்பதுதான் இப்போது ரசிகர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்று சொல்லலாம். ஜிம்பாப்வேயை பொறுத்தவரையில் அவர்களுடைய பெனாட் எந்த போட்டிகளிலும் அவர் ஆட்டம் இழக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். அந்த அளவிற்கு இவர் சிறப்பாக விளையாடி இருக்கிறார். அதே நேரத்தில் குழு ஒன்றில் இருக்கின்ற எந்த அணியும் இதுவரைக்கும் இந்த போட்டிகளிலே தோல்வியை தழுவவில்லை. இதே மாதிரி தான் ஜிம்பாப்வேயும் தோல்வியை தழுவவில்லை. தோல்வியை தழுவாத அணிகள் எல்லாம் குழு ஒன்றிலே சென்று சேர்ந்திருக்கின்றன. இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் தங்கள் குழுக்களில் எதுவிதமான தோல்விகளையும் தழுவாத அணிகள் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். 178 ஓட்டங்களை பெற்றது ஜிம்பாப்வே. இலங்கை அணி 7 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலங்கையினுடைய துடுப்பாட்டத்தில் மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் இலங்கை இந்த பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியிலே துடுப்படுத்தாடியது. பத்தும் நிசங்க இலங்கைக்காக 2020 போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவர் என்கிற பெருமை பெற்றிருக்கிறார். 62, குசல் பெரேரா 22, கமில் மிஷாரவிற்கு பதிலாக அணிக்குள்ளே வந்தவர் குசல் மெண்டிஸ் 14, பவான் ரட்நாயக் 2020 போட்டிகள் உலக கிண்ணத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்று சொல்லலாம். அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர் 25 பந்துகளில் 2 சிக்ஸர் 3 பவுண்டரிகளோடு 44, குசல் மெண்டிஸ் 7, சாணக்க 6, துனித் வெள்ளாலகே 15 என்று சொல்லி 178 ஓட்டங்களை பெற்றார்கள். இவ்விரண்டு விக்கெட்டுகளை பிளஸிங் முசர்பானி அதே போன்று பிரெட் எவன்ஸ் கிரீமர் ஆகியோர் கைப்பற்றினார்கள். ரெயின்போலுக்கு என்று கிடைத்தது 179 இலக்கு ஜிம்பாப்வேக்கு. பிரையன் பெனாட் ஆட்டமிழக்காத 8 பவுண்டரிகளோடு 63 ஓட்டங்கள். அதே போன்று மருமானி விக்கெட் காப்பாளர் 34, ரெயின்போல் 23, சிக்காண்டர் ரஸா 26 பந்துகளில் 4 சிக்ஸரோடு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். 45 ஓட்டங்கள். இறுதியில் ஜிம்பாப்வே 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றது. 19வது ஓவரிலே தான் சிக்காண்டர் ரஸா ஆட்டம் இழந்தார் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இலங்கையை பொறுத்தவரையில் துஷான் ஹேமந்த் 36 ஓட்டங்களுக்கு 2, சாணக்க மற்றும் வெள்ளாலகி ஆகியோருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன. டில்ஷான் மதுஷங்கா அணிக்குள்ளே வந்திருந்தவர் எதுவிதமான விக்கெட்டுகளையும் கைப்பற்றவில்லை. பிரமோத் மதுஷான் 2 ஓவர்கள் 23 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. தீக்ஷண 47 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் இது இப்போதைய நிலையில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தான ஒரு தொடராக மாறி இருக்கிறது. இனி சூப்பர் 8 ஆரம்பமாக போகிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சூப்பர் 8 போட்டிகளிலே எப்படியான போட்டிகள் இருக்கிறது, எப்படி இடம்பெற போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. நாளை வெள்ளிக்கிழமை 40வது குழுநிலை ஆட்டம் ஆஸ்திரேலியா மற்றும் ஓமான் அணிகளுக்கு இடையில் கண்டி பல்லேகல மைதானத்திலே இருக்கிறது. அந்த கண்டி பல்லேகல மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியோடு சூப்பர் 8 ஆட்டங்கள் ஆரம்பமாகும் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த சூப்பர் 8 ஆட்டங்களை பொறுத்தவரையில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் குழு பியில் இருக்கின்றன. இதே போன்று இலங்கை, இங்கிலாந்து அணிகள் குழு பிக்கு தேர்வாகி இருக்கின்றன. குழு 2 இவர்கள் இருக்கிறார்கள். குழு 1 பொறுத்தவரையில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் குழு 1 தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி. இந்த 2 குழுக்களிலும் இருந்து முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அரையிறுதி ஆட்டங்களுக்கு தேர்வாகும் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. வாழ்த்துக்கள் இலங்கை அணிக்கு. இலங்கை அணி சூப்பர் 8க்கு தேர்வாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த போட்டியில் ஜிம்பாப்வேக்கு எதிராக தோல்வியை தழுவினாலும் இலங்கை சூப்பர் 8க்கு தேர்வாகி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. நான் தில்லியம்பரம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.